அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்தமான நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறவங்க ஒவ்வொருவரையும் தேவன் ஆசீர்வதித்து வழி நடத்துவார். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அல்லேலூயா. சரி, ஒரு வார்த்தையை வாசிக்கலாம். இந்த நாளுக்குரிய ரேமா வார்த்தையாக தேவன் நம்மோடு கூட பேசும்படியாக தெரிந்து கொண்ட ஒரு வார்த்தையை நம்ம வாசிக்கலாம். உபாகமத்தின் புத்தகம் 22ஆம் அதிகாரம் அதனுடைய 7வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். உபாகமம் 22ஆம் அதிகாரம் அதனுடைய 7வது வசனம். தாயை போகவிட்டு குஞ்சுகளை மாத்திரம் எடுத்துக்கொள்ளலாம், அப்பொழுது நீ நன்றாயிருப்பாய், உன் நாட்களும் நீடித்திருக்கும். அப்பொழுது நீ நன்றாயிருப்பாய், உன் நாட்களும் நீடித்திருக்கும். கண்களை மூடி ஜெபிக்கலாம். வார்த்தையாகிய தேவனே எங்கள் மத்தியில் வெளிப்படும். பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல, பிதாவின் ஆவியானவரே உங்களிலிருந்து பேசுகிறார் என்று சொன்ன வார்த்தை கனப்படுத்தி அருளும் சொல்லும். அடியார்கள் கேட்கிறோம். திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்லாமல் இப்படி செய்கிறவர்களாய் மாற எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் இந்த நாளிலே நம்ம கூட பேசுகிற ஒரு வார்த்தை. எதுக்கு இந்த வார்த்தை அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இந்த வார்த்தை தான் நம்மளை உயிர்ப்பிக்கும். இந்த வார்த்தை தான் நம்ம வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளை மாற்றும். ஏதோ ஒரு சக்தி, ஏதோ ஒரு பவர் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அது இந்த வார்த்தைக்கு மாத்திரம்தான். அல்லேலூயா. இந்த வார்த்தை நம்ம பெற்றுக்கொண்டோம்னா, இந்த வார்த்தை நம்மளுக்குள்ளே வந்துருச்சு அப்படின்னா நம்ம சரீரத்தில் வியாதிகள் இருக்காது, நம்ம சரீரத்தில் பலவீனங்கள் இருக்காது, நம்ம குடும்பங்களில் பிரச்சனைகள் இருக்காது. இன்றைக்கி ஏன் தேவனுடைய பிள்ளைகளுக்கு கூட பாடுகள், பிரச்சனைகள், போராட்டங்கள்னா ஒன்றே ஒன்று தான், வார்த்தையினுடைய குறைவுபாடு. என்னது? வார்த்தையினுடைய குறைவுபாடு. பாருங்கள், இப்போ நல்ல ஒரு சரீரத்தில் வந்து பார்த்திங்கன்னா, நல்ல ஒரு ஆரோக்கியமான சரீரத்தில் எந்த விதமான பலவீனமும் இருக்காது. ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா கைகால் வலி எப்போவுமே இருந்துகிட்டே இருக்கும், எலும்பு தேய்மானம் அதிகமாக இருக்கும், ரொம்ப சோர்வாகவே இருப்பாங்க. காரணம் என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா அவங்களுக்கு கால்சியம் குறைபாடு. கால்சியம் என்பது ஒரு சத்து, உடம்புக்கு தேவையான ஒரு சத்து. ஆமாம், அந்த கால்சியம் உடம்புல குறைய 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 என்ன ஆகும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக கைகால் வலிகள்லாம் வர ஆரம்பிக்கும். நம்ம மாத்திரை போட்டாலுமே அந்த டைமுக்கு நல்லா இருக்குமே ஒழிய ஒரு பூரணமான ஒரு விடுதலை கிடைக்காது. அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா கால்சியம். ஆமாம் ஆமாம், எது வச்சாலும் வேலைக்கு ஆகாது. ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த சத்துக்கள் எல்லாம், ஆமாம், இந்த சத்துக்கள் எல்லாம் கடவுள் நமக்கு உடம்புக்குள்ளே ஆல்ரெடி கொடுத்தது. இதை குறையாமல் பார்த்துக்கிறது யாரோடைய பொறுப்பு? நம்ம பொறுப்பு. நம்ம சரீரத்தை நம்ம சரியாக பாதுகாக்கலை அப்படின்னா பல பலவீனங்கள் வரும், பல போராட்டங்கள் வரும். நான் பார்த்த வரைக்கும் இங்கே சுற்றி இருக்கிற இந்த கிராமங்களில் இருக்கிற மக்களை குறித்து, இங்கே சுற்றி இருக்கிற கிராமங்களுடைய மக்களில் பழகினது வரைக்கும் பார்த்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா, இங்கே இருக்கிற மக்கள் எப்படிப்பட்டவங்களாக இருக்கிறாங்க அப்படின்னா ரொம்ப கடினமாக உழைக்கிறாங்க. என்ன பண்ணுறாங்க? கடினமாக உழைக்கிறாங்க. வெயில் மழைன்னெலாம் பார்க்குறதில்ல, எந்த வேலைனாலும் நல்லா செய்கிறாங்க, நல்லா கஷ்டப்படுறாங்க, நல்லா உழைக்கிறாங்க. நான் இங்கே வந்து ஒரு 5 வருஷமாக அங்கே இருக்கிறோன்னு வச்சிங்களேன். இவன் பிறக்கிறதுக்கு முன்னாடி இங்கே வந்துட்டோம். புள்ளம்பாடியில் தான் அவன் பிறந்தான். பிறக்கிறதுக்கு ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி வந்தோம். ஆமாம், இந்த ஜூன் மாதம் வந்துச்சுன்னா 5 வருஷம் முடியுது. அவனுக்கும் வயசு முடியுது, நாங்கள் இங்கே வந்தும் 5 வருஷம் முடியுது. இந்த 5 வருஷத்தில் நான் சுற்றி இந்த பகுதியில் இருக்கிற மக்கள் எல்லாம், ஏன்னா எனக்கு சொந்த ஊர் சேலம், இந்த ஊர் மக்களுடைய பழக்க வழக்கங்கள் எல்லாமே எனக்கு ரொம்ப புதுசு. அப்போ நான் பார்த்த வரைக்கும் நான் இங்கே இருக்கிற மக்கள் எல்லாம் ஆராய்ச்சி, நான் இங்கே டால்மியா, புள்ளம்பாடி, ஆலம்பாக்கம், இப்படி சுற்றி இருக்கிற எல்லாருடைய அந்த எல்லா பகுதியினுடைய மக்களையும் அனலைஸ் பண்ணி சொல்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, இங்கே இருக்கிற மக்கள் ரொம்ப கடினமாக உழைக்கிறாங்க, ரொம்ப கஷ்டப்படுறாங்க, உழைச்சி ஊதியத்தை பெற்றுக்கொள்கிறாங்க. ஆனால் சரீரத்தை கவனிக்கிறது இல்லை. என்ன பண்ணுறதுன்னா நேரத்துக்கு சாப்பிட்றதில்ல, சரீரத்தை கவனிக்கிறதே இல்லை, பிள்ளைங்களுக்கு கொடுக்குற முக்கியத்துவம் தங்களுக்கு கொடுக்கறது இல்லை. நம்ம எப்படி இருந்தால் பரவாயில்ல, நம்ம அடுத்த பிள்ளைங்க நல்லா இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி மைண்ட் செட்டில் இருக்கிறாங்க. அப்போது உழைக்கிறவங்களுக்கு என்ன தேவை? நல்ல உடல் ஆரோக்கியம் தேவை. ஃபஸ்ட் என்ன தேவை? ஆரோக்கியம். நம்ம நல்லா இருந்தால் தானே என்ன ஆகும்? நல்லா வேலை செய்ய முடியும், நல்லா உழைக்க முடியும், நல்லா வாழ முடியும், மற்றவர்களுக்கும் நல்ல ஒரு வாழ்க்கையை என்ன பண்ண முடியும்? நம்ம பிள்ளைகளுக்கு அடுத்து ஏற்ற முடியும், வாழ்க்கையை நம்ம என்ன பண்ண முடியும்? அவங்களுக்கும் கொடுக்க முடியும். அப்போது இவங்க செய்கிற விஷயங்கள் எல்லாம் கரெக்டு தான். நல்லா உழைக்கிறாங்க, வெயில் மழைன்னு கஷ்டப்படுறாங்க, நல்லா சம்பாதிக்கிறாங்க. ஆனால் சம்பாதிக்கிற பணத்தில் என்ன பண்ணுறாங்க? தங்களுடைய சரீரத்தை பார்க்கறது இல்லை. அதனால் என்ன ஆகுது? நாட்களாக அந்த வயசு இருக்கிற வரைக்கும் நல்லா பலனாக உழைக்கிறாங்க. அப்படியே வயசாக என்ன ஆகுது? ஆட்டோமேட்டிக்காக அந்த வயசு குறைய உடம்புல இருக்கிற அந்த சக்தி என்ன பண்ணுது?
குறையுது. நான் சொன்னது போல் கால்சியம் குறைபாடு. ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சோர்வாகவே இருப்பாங்க. ஒரு வேலையை அவங்களால செய்யவே முடியாது. நல்லா இருந்திருப்பாங்க, ஆனால் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சோர்வாகவே இருப்பாங்க, டயர்டாகவே இருப்பாங்க. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா உடம்புல ரத்த பற்றாக்குறை. என்ன குறை? இரும்பு சத்து இல்லாததுனால ரத்தம் குறைஞ்சிரும். இப்போது இந்த உடம்பில் இருக்கிற சத்து குறைய 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 நம்மளுடைய ஆரோக்கியம் குறைகிறது. வேறு ஒன்றுமே இல்லை. இதுதான் நடக்குது. அப்போது அந்த ஆரோக்கியத்தை குறைவுபடாமல் பார்த்துக்கிறது யாருடைய பொறுப்பு? நம்முடைய பொறுப்பு. அதுக்கு தான் என்ன சொல்கிறோம், நீங்கள் கஷ்டப்படுங்க, உழைங்க, அதுக்கெலாம் எந்த விதமான தடையும் இல்லை. ஆனால் ஆமாம், வேலை வேலை வேலைன்னு சொல்லி உழைச்சிட்டு உங்கள் உடம்பை பார்க்காம என்ன பண்ணிடாதீங்க, இருந்துடாதீங்க. ஏன்னா நீங்கள் முக்கியம். கடவுளுக்கு யார் முக்கியம்? நீங்கள் ஃபஸ்ட்டு முக்கியம். உங்கள் குடும்பத்துக்கும் யார் தான் முக்கியம்? நீங்கள் முக்கியம். இன்றைக்கி வேணால் நம்மளை யாரும் கண்டுக்காமல் இருக்கலாம். நம்ம இல்லாத அன்றைக்கி தான் நம்மளுடைய வேல்யூ என்னங்கிறது இருக்கும் போது என்ன பண்ண மாட்டாங்க, ஒரு ரூபா கொடுத்து யாரும் உதவி செய்ய மாட்டாங்க. அப்புறம் இங்கேருந்து போன பிறகு பார்த்தீங்கன்னா அரிசி மூட்டையெல்லாம் கொண்டு வந்து அடுக்குவாங்க. சடலத்தை கொண்டு போய் என்ன பண்ணுவாங்க, புடவையாக கொண்டு போய் சாத்துவாங்க. ஒன்றும் கண்டுக்க மாட்டாங்க. அதெல்லாம் பண்ணுவாங்க. இது மனிதனுடைய இயல்பு. இந்த உலகமே அப்படி தான் இருக்குது. ஆமாம், நம்மளும் அப்படி தான் இருப்போம். கடைசீட்டில் என்ன ஆயிரும், நம்மளுக்கும் கடைசீட்டில் சூழ்நிலை வரும்போது அப்படி தான் இருக்கும். அப்படியே உலகம் என்ன பண்ணிருச்சு, இருந்துச்சு. ஆனால் ஆண்டவர் இந்த உலகத்தில் உங்களை எதுக்காக வச்சுருக்கிறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளை குறித்த ஆண்டவருடைய விருப்பம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ வாசித்த வசனம் தான், நீ நன்றாக இருப்பாய், உன் நாட்கள் நீடித்திருக்கும். நீங்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் கல்வாரி சிலுவையில் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக அவருடைய ரத்தம் இந்த பூமியில் சிந்தப்பட்டது. எதுக்காக? நீங்களும் நானும் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக. நீங்களும் நானும் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மளுடைய எல்லா பாவங்களையும் அவர் ஏற்றுக்கொண்டார். பாவங்கள்னால் ஏதோ சாதாரணமான விஷயங்கள்லாம் இல்லை. கடந்த கால நிகழ்கால எல்லா பாவங்களையும் அவர் என்ன பண்ணிட்டார், தன் மேலே ஏற்றுக்கொண்டார். ஏன்? என் புள்ள என்ன பண்ணணும், இந்த பூமியில் நல்லா வாழணும். இந்த பூமியை பாருங்கள், உலக பிரகாரமாக இருக்கிற மனுஷனுக்கு தெரியுது. பாடுறான், என்ன பண்ணுறான், உலகம் பிறந்தது ஓடும் நதிகளும் யாரோ ஒருத்தருக்கு தெரியுதுங்க. பைபிளில் இருக்கிற சத்தியம் யாரோ ஒருத்தருக்கு தெரியுது. என்றைக்கா யோசிச்சிருக்கிறீங்களா, இங்கே இருக்கிற தென்னை மரம் யாருக்கு, இங்கே இருக்கிற முருங்கை மரம் யாருக்கு? வீட்டுக்காரங்களுக்கு தான். கரெக்டு தான். ஆமாம், யார் வச்சாங்களோ அவங்களுக்கு. இப்போ நம்ம வாடகைக்கு இருக்கிறோம், அதனால் இப்போ யாருக்கு புரியுது? இப்போ நான் அந்த இப்போ பிரதர் வாரம் என்ன பண்ணிடுறாரு, அங்கே இருக்கிற முருங்கை மரத்தில் இருக்கிற முருங்கெல்லாம் வெட்டி கொடுத்து விட்டுறாரு. ஏன்? அதிலிருந்து வருகிற பங்கு என்ன பண்ணுறாரு, எனக்கு கொடுக்குறாரு. ஆமாம், நமக்கு. ஆமாம், இப்போல்லாம் பார்த்தீங்க, ஆமாம் அப்படி தான். இப்போல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இப்படி. இன்னும் கொஞ்ச நாள் முன்னாடி பார்த்தீங்கன்னா, அந்த அம்மாவுடைய காலத்திலலாம் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ கூட இருக்குது, காட்டில் வேலை செய்வாங்க பாருங்கள். காட்டில் வேலை செய்யும் போது அந்த காட்டுக்காரங்க என்ன பண்ணுவாங்க, தக்காளி ஆகட்டும், வெண்டைக்காவாகட்டும், என்ன காய் விளையுதோ அதை என்ன பண்ணுவாங்க, வேலை செய்கிறவங்களுக்கு கொடுத்து விட்ருவாங்க. ஆமாம், பகிர்ந்து கொடுப்பாங்க. யாரும் கணக்கே பார்க்க மாட்டாங்க. எனக்கு தான் வேணும், நான் தான் வச்சுக்குவேன், எனக்கு தான், என் பிள்ளைங்களுக்குன்னு சொல்லி யாரும் என்ன பண்ண மாட்டாங்க, நினைக்க மாட்டாங்க. இப்போயும் அந்த மாதிரி நபர்கள்லாம் இருக்கிறாங்க. நம்ம வாழ்கிற அந்த நாட்கள் என்ன பண்ணுறாங்க, இருக்கிறாங்க. இப்போது இதெல்லாம் எதற்காக, இதெல்லாம் ஆண்டவர் எதுக்காக இந்த பூமியில் படைச்சாருன்னா, நீங்களும் நானும் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக. ஃபஸ்ட்டு பாயிண்ட் அதுதான். சுற்றி இருக்கிறது. அதனால தான் அந்த உலக பிரகாரமான அந்த பாடல்கள் எல்லாம் நான் பாட வேண்டியதாக இருக்குது. ஏன்னா அதெல்லாம் பாடினா தான் அதில் இருக்கிற சத்தியம் என்னங்கிறது நமக்கு என்ன பண்ணுது, தெரியும். இந்த உலகம் பிறந்தது நமக்காக தான். இந்த உலகத்துக்காக நம்ம இல்லை, நமக்காக தான் இந்த உலகம். அப்போ இந்த உலகத்தில் நீங்களும் நானும் நன்றாக இருக்கணும் அப்படின்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நம்பி வாழ வேண்டும். ஏன் அவரை நம்பி வாழணும்? அவரை நம்பி வாழ்ந்தால் தான் இந்த உலகத்தில் நல்லா இருக்க முடியுமா? ஏன் அப்படின்னா அவர் தான் நம்மளுக்காக உயிரை கொடுத்துருக்கிறார். நீங்கள் வேறு எந்த ஹிஸ்ட்ரியாவது எடுத்து படித்து பாருங்கள், யாராவது உங்களுக்காக இந்த பூமியில் உயிரை கொடுத்தவங்கன்னு சொல்லி யாராவது ஒருத்தர் நம்ம சொல்கிறோமா? இல்லையே. இந்தியாவுடைய தேசத்தின் விடுதலைக்காக நிறைய பேர் போராடினாங்க. விடுதலை போராட்டத்தில் போராடினாங்க. வெள்ளைக்காரன்றது நம்மளுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தாங்க. பல போராட்டங்கள் பண்ணுறாங்க. மகாத்மா காந்திஜி என்ன பண்ணுறாரு, அவர்களோடு கூட நிறைய பேர், நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் ஆகட்டும், பாரதியார், பல பேர் பார்த்தீங்க அப்படின்னா தேசத்தினுடைய விடுதலைக்காக அவங்க என்ன பண்ணுறாங்க, தங்களை தியாகம் பண்ணினார்கள். இன்றைக்கி அவங்க விடுதலை பண்ணலை அப்படின்னா, இந்த இந்தியாவை வெள்ளைக்காரங்க விடுதலை பண்ணலை அப்படின்னா இன்றைக்கி நீங்களும் நானும் எப்படி தான் இருந்திருக்கணும், அடிமையாக தான் இருந்திருக்கணும். அவங்க கொடுக்குறது தான் சோறு, ஆனால் கடினமாக வேலை செய்யணும். ஆனால் அவன் கொடுக்குறது தான் சோறு, அவன் கொடுக்குறது தான் சம்பளம், அவன் பார்த்தது தான் சட்டம், அப்படி தான் இருந்துச்சு. ஆனால் இந்த நம்மளுக்கு இந்திய தேசத்துக்கு ஒரு விடுதலை கொடுப்பதற்காக ஒரு சில உயிர்கள் போணுச்சு. எத்தனையோ உயிர்கள் போணுச்சு, நமக்கு தெரியாது. ஏன்னா நம்ம அதெல்லாம் என்ன பண்ணல, பார்க்கல. எங்கள் பாட்டியோடைய பாட்டி ஒருத்தவங்க இருந்தாங்க.
அவங்கக்கிட்ட நான் கேட்பேன், அவங்கக்கிட்ட, ஏன்னா அவங்களாம் அந்த வெள்ளைக்கார காலத்தில் வாழ்ந்தவங்க, அவங்ககிட்ட நான் இந்த மாதிரி அச்சயா மாதிரி இருக்கும்போதெல்லாம் நான் கேட்பேன், நீங்கள் வெள்ளைக்காரங்களாம் பார்த்துருக்குறீங்களா அப்படின்னு கேட்பேன். அப்போ சொல்லுவாங்க, வெள்ளைக்காரங்களாம் பார்த்துருக்குறேன், திடீர்னு வருவான், குதிரையில் ஏறி வருவான், திடீர்னு வருவான், வந்து பார்த்துட்டு என்ன வேலை செய்கிற, என்ன பண்ணுறேன்னு கேட்பான். எதா பண்ணணும்னா எட்டி வச்சுட்டு போயிடுவான். அவனை கேட்குறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. அவனை வந்தானாவே எல்லோரும் வீட்டுக்கு கதவை சாத்தி பூட்டிக்குவாங்களாம். அந்த காலத்தில் இருந்தவங்களை கேட்டிங்கன்னா தெரியும். அவ்வளோ கடுமையாலாம் நம்ம தமிழ்நாட்டு மக்களை வந்து நான் வழி நடத்தியிருக்கிறாங்க. சாதாரணமான விடுதலை இல்லை, நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற விடுதலை ரொம்ப சாதாரணமான அண்டர் வேல்யூவே நம்ம பண்ணிடக்கூடாது. இப்படிப்பட்ட ஒரு விடுதலை. இப்போ சாதாரண ஒரு மனிதர்களே என்ன பண்ணுறாங்க, நம்ம உயிர் போனாலும் இனி வருகிற நம்மளுடைய தேசத்தின் மக்கள் என்ன பண்ணணும், இப்படிப்பட்ட அடிமைத்தனத்தில் என்ன பண்ணக்கூடாது, இருக்க கூடாதுங்கிறதுக்காக தங்க உயிர் போனாலும் பரவாயில்லன்னு சொல்லி வாவு சிதம்பரனார் போன்ற பல 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 விடுதலை கொடி காத்த குமரன் இருக்கிறாங்க. இதெல்லாம் இன்றைக்கி பாடத்தில் தான் நம்ம படிக்கிறோம். இன்றைக்கி இருக்கிற பிள்ளைங்களுக்குலாம் அது தெரியுதா இல்லையான்னு தெரில. எங்களுக்கெல்லாம் சொல்லிக் கொடுத்துட்டாங்க, நல்ல வேலை. இன்றைக்கி இருக்கிற பிள்ளைங்களுக்கு என்ன சொல்லிக் கொடுக்குறாங்கன்னு தெரில. இன்றைக்கி இருக்கிற பிள்ளைங்களுக்கு என்ன சொல்லிக் கொடுக்குறாங்க, மோட்லு பட்லோ கிஞ்சான் என்னென்னமோ இருக்குது, அதை தான் சொல்லிக் கொடுக்குறாங்களே ஒளி இந்த மாதிரி சரித்திரத்தில் யாரும் என்ன பண்ணுறதில்ல, சொல்லித்தரதில்லை. எதுக்காக இதெல்லாம் சொல்கிறேன் அப்படின்னா, மற்றவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக இவர்கள் எல்லாம் தங்களுடைய இன்னுயிரை தியாகம் படுத்துகிறாங்க. இவங்க ஒரு குறிப்பிட்ட இந்திய தேசத்தின் மக்களுக்காக மட்டும், இந்திய தேசத்தினுடைய விடுதலைக்காக மட்டும் போராடினவங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து என்கிற ஆண்டவர் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களும் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக அவருடைய ரத்தம் என்ன பண்ணுறது, சிந்தப்பட்டது. அல்லேலூயா. பாருங்கள், அதனால தான் வாசித்தோம் அந்த வசனம் பாருங்கள், நீ நன்றாக இருப்பாய், உன் நாட்கள் நீடித்திருக்கும். நீங்களும் நானும் நல்லா இருந்தால் தான் சுற்றி இருக்கிற சூழலே நல்லாயிருக்கும், சுற்றி இருக்கிற பகுதியே நல்லாயிருக்கும், பட்டணமே நல்லாயிருக்கும். அதுவும் வசனம் தான் சொல்லுது. நீதிமொழிகளில் வாசிங்க 11வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிங்க. நீதிமொழிகள் 11வது அதிகாரம் 10வது வசனம். நீதிமான்கள் நன்றாயிருந்தால் பட்டணம் என்ன ஆகும், கலிகூரும், சந்தோஷப்படுமா. பட்டணம் ஒரு பகுதி, தழுந்தலைப்பு ஒரு கிராமமே மகிழ்ச்சி அடையணும்னா நீங்களும் நானும் எப்படி இருக்கணும், நல்லா இருக்கணும். அப்போ நீங்களும் நானும் நல்லாவே இல்லைன்னா எப்படி இருக்கும், கிராமம் நல்லாவே இருக்காது. வசனம் அப்படி தான் சொல்லுது. அதான் சொல்கிறேன், நம்மளுடைய மாற்றம்தான் நம்மளுடைய பகுதியினுடைய மாற்றம். இப்போ நீங்களும் நானும் நல்லா இருக்கணும்னா என்ன பண்ணணும், அதையும் வேதம் கற்றுக் கொடுக்குது. வாசிங்க உபாகமத்தின் புத்தகத்தில் 5வது அதிகாரம் 16வது வசனம். நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்னா வேதத்தில் ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிய வேண்டியதாக இருக்கிறது. உபாகமத்தின் புத்தகம் 5வது அதிகாரம் 16வது வசனத்தை வாசிக்கலாம். தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்திலே உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கும் நீ நன்றாயிருப்பதற்கும் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கட்டளையிட்டபடியே உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. இந்த பூமியில் நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்னா வேதத்தில் பல வழிகள் சொல்லப்படுகிறது. அதில் முக்கியமான முதல் வழி எதுன்னு கேட்டிங்க அப்படின்னா, நம்ம தாயையும் நம்ம தகப்பனையும் என்ன பண்ணணும், கனம் பண்ணணும். நம் நன்றாய் வாழ்வதற்கு, இந்த பூமியில் நன்றாய் இருப்பதற்கு, நம்ம நீடித்து வாழ்வதற்கு இந்த பூமியில் ஒரு வழியை தேவன் நம்மளுக்கு கற்றுக் கொடுக்குறார். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, தாயையும் தகப்பனையும் கனம் பண்ண வேண்டும். தாயையும் தகப்பனையும் மதித்து நடக்கணும். மதிக்க மாட்டேங்க, ஏன்னா நம்ம யாரும் மதிக்கலை. என்னது நம்ம எப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி ஏன் இன்றைக்கி இருக்கிற பெரிய பிரச்சனை அதுதான். பெற்ற பிள்ளைங்க என்ன பண்ணுறதில்ல, தாய் தகப்பனை மதிக்கிறதில்ல. பைபிள் இதுக்கு ரொம்ப எகென்ஸ்டாக சொல்லுது. என்ன சொல்லுது அப்படின்னா, நம்ம தாயையும் தகப்பனையும் பேசுனா கூட, அவங்கள ஏதாவது திட்டா கூட அவன் கொலை செய்யப்பட வேண்டும் அப்படின்னு வேதம் சொல்லுது. அடுத்த 2 வசனம் இருக்குது, அதெல்லாம் வாசிங்கன்னா பைபிள் இப்படிலாம் போட்டிருக்கா அப்படின்னு இருக்கும். ஒருத்தர் தாயையும் ஒருத்தர் தகப்பனையும், அவனுடைய சொந்த தாயை தகப்பனை அவன் திட்டான் அப்படின்னாவே அவன் கொலை செய்யப்பட வேண்டும் அப்படின்னு பைபிளில் சொல்லுது. ஒருத்தர் தாயையும் தகப்பனையும் அவன் அடிச்சிட்டான் அப்படின்னா அவன் கொலை செய்யப்பட வேண்டும் அப்படின்னு பைபிள் சொல்லுது. இன்றைக்கி இருக்கிற சத்தியம், இந்த மாதிரி சட்டம்லாம் இன்றைக்கி இருந்துச்சு அப்படின்னா இன்றைக்கி இருக்கிற பாதி பிள்ளைங்க என்ன பண்ண மாட்டாங்க, உயிரோடு இருக்க மாட்டாங்க. இன்றைக்கி எல்லா பிள்ளைகளும் என்ன பண்ணுறாங்க, தாய் தகப்பனை என்ன பண்ணுறதில்ல, மதிக்கிறதில்ல, பேசுகிறதில்ல. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அதனால தான் அவங்க வாழ்க்கை பார்த்திங்கன்னா ஒரு நன்மையான ஒரு சூழலுக்கே போகாது. இது எங்கே போய் மாறும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி அவங்க பிள்ளைகளாக இருக்கிறாங்க,
தாய் தகப்பனை மதிக்காமல் அவங்களுக்கு தேவையான காரியங்களை செய்யாமல் இருக்கிறாங்க. இது அப்படியே தொடர்ந்து போய்கொண்டே இருக்கும்போது இவர்களுக்கு வயசான ஒரு சூழல் வரும் பார்த்தீங்களா? அப்போ இவங்க பிள்ளைங்க என்ன பண்ணிடுவாங்க? இவங்கள காட்டிலும் 2 மடங்காக இருப்பாங்க. அவங்களாவது ஏதோ இப்போ அம்மா சொன்னாங்க, எத்தனை மாதம் கழிச்சு உங்கள் பையன் வந்து பார்த்துட்டு போனார்? 17 வருஷங்க அப்புறம் தான் இப்போ வராரா? இல்லை, எப்போ கடைசி அவங்களை எப்போ பார்த்தாரு? இப்போ பார்த்துருக்க முன்னாடி எப்போ, எவ்வளோ நாள் ஆணுச்சு உங்கள் பையன்? ஆ ஆ ஆ அந்த கதவை போட்டார். இப்போ பாருங்கள், ஒரு நன்மை நடக்கிறதுக்கு 17 வருஷம் காத்திருக்கிறாங்க. இப்போ இது என்ன நடக்கும், இது என்ன சூழ்நிலை நடக்கும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அடுத்து அவங்களுக்கு ஒரு பையன் இருப்பான் பாருங்கள், உங்கள் பேர பிள்ளை. அவன் 34 வருஷம் ஆனாலும் அவங்க அப்பா அம்மாவுக்கு எதுவும் செய்ய மாட்டான். காரணம் என்ன அப்படின்னா, பைபிளில் ஒரு வசனம் சொல்லுது, மனுஷன் எதை விதைக்கிறானோ அதே என்ன பண்ணுவான்? அறுப்பான். நம்ம என்னத்தை விதைக்கிறோமோ. இன்னொரு விஷயம் பாருங்க, நம்மளே அநேக நேரத்தில் என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா, நம்ம அப்பா அம்மாவை வயசான காலத்தில் பார்க்காம விட்டுருவோம். ஏதோ ஒரு சூழ்நிலையில் வேலை நிமித்தம், ஏதாவது ஒரு காரியத்தை நிமித்தம் என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா, அவங்க நல்லா இருக்கும்போது கூட ஒரு பார்த்துருவாங்க. அவங்க முடியாத பட்சத்தில் இருப்பாங்க பாருங்கள், படுத்த படுக்கையாக இருப்பாங்க பாருங்கள். அப்போ நமக்கே என்ன ஆயிரும், நம்ம அப்பா அம்மா என்ன ஆயிடுவாங்க? பாரமாயிருவாங்க. ஆனால் அப்படி நம்ம நினைக்கவே கூடாது. ஒரு நாள் என்ன பண்ணக்கூடாது? அப்படி நினைக்கக்கூடாது. இப்போ நாங்களாம் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ தான் நாங்கள் இப்போ வாழ்க்கையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, எனக்குமே நான் வாலிப நாட்களில் ஸ்கூல் முடித்து காலேஜ் முடித்து வேலைக்கெல்லாம் போயிட்டுருக்கும் போது கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா, அறியாத நாட்களில், பைபிளை பற்றி தெரியாத நாட்களில் நானே என்னுடைய தாயையும் என்னுடைய தகப்பனையும் என்ன பண்ணியிருக்கிறேன்? எத்தனையோ முறை சபிச்சிருக்கிறேன். எங்கள் அப்பாவை நானே ஒரு தடவை என்ன பண்ணியிருக்கிறேன்? அடிச்சிருக்கிறேன். ஏன்? இந்த சத்தியம் தெரியல. இந்த சத்தியத்தை யாரும் என்ன பண்ணி தரல? சொல்லித்தரல. ஆனால் என்னைக்கு நான் வந்து ஒரு திருமணமாகி எனக்கு ஒரு குழந்தை பிறத்து நான் ஒரு தகப்பன் ஸ்தானத்தில் இருக்கிறேனோ, அப்போ தான் தெரியுது தகப்பனுடைய கஷ்டம் என்ன, தாயினுடைய கஷ்டம் என்ன. ஒரு ஸ்கூலில் போய் பிள்ளைகளை சேர்த்து அந்த பிள்ளைகளுக்கு தேவையான நோட்ஸ் புக்கெலாம் வாங்கி கொடுத்து படித்தேன். எனக்கு படிச்சிருக்கிறேன். எனக்கே எவ்வளோ தலை சுற்றுது. அங்கே போனால் இங்கே போங்கிறாங்க, இங்கே போனால் அங்கே போய் பாருங்கிறாங்க, அவங்கள போனால் அங்கே போய் பாருங்கிறாங்க. நேற்று ஒரு கைடு வாங்குறதுக்கு, அச்சியாவுக்கு ஒரு நோட்ஸ் வாங்குறதுக்கு அரியலூரே சுற்றி வரேன். அந்த 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 கடை என்னால் கண்டுபிடிக்கவே முடியல. தமிழ் உலகம்னு ஒன்று சொன்னாங்க, பெரியார் ஸ்டோர்னு ஒன்று சொன்னாங்க. இது ரெண்டையும் இத்தனைக்கும் பக்கத்துலலாம் கேட்டு தான் போகிறேன். இதை எப்படியே போங்க வந்துருங்கிறாங்க, அப்படியே போங்க வந்துருங்கிறாங்க. நானும் அச்சியா ஜாகின் 3 பேரும் நேற்று சாயங்காலம் ஃபுல்லாக சுற்றி வரோம். அரியலூரையே 2 சுற்றி வரோம். இப்படி போய் இப்படி சுற்றி வரோம், இப்படி வரோம். அந்த இடத்த கண்டுபிடிக்கவே முடியல. அப்போ தான் நான் யோசித்தேன், படித்த நம்மளே என்ன பண்ணுறோம்? ஒரு நோட்டு வாங்குறதுக்கு ஒரு கடையை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணுறோம்? சிட்டிக்குள்ளே, அரியலூர் சிட்டிக்குள்ளே என்ன பண்ணுறோம்? தடுமாறுறோம். அப்போ நான் யோசித்தேன், எங்கள் அப்பா அம்மா படிக்கவே இல்லை. அவங்களுக்கு என்ன தெரியாது? படிப்பே இல்லை. எங்கள் அப்பா ஒரு ஆட்டோ டிரைவர். எங்கள் அம்மாவுக்கும் எங்கள் அம்மாவுக்கு கையெழுத்து மட்டும் போடுவாங்க, அவ்வளோதான். அது மட்டும்தான் தெரியும், வேறு எதுவும் தெரியாது. ஏதாவது எழுதியிருந்தால் கூட என்ன பண்ண முடியாது, படிக்க மாட்டாங்க. ஆனால் அவங்க பாருங்கள், எங்களை படிக்க வச்சுருக்குறாங்க. 4 பேர்த்த, நான் ஒரு பையன், 3 பொம்பளை பிள்ளைங்க, எல்லாரையும் நல்லா படிக்க வச்சுருக்குறாங்க. அப்போ அவங்க படிக்காதவங்க தான், ஆனால் அவங்க படிக்க வச்சுருக்குறாங்க. அப்போ அந்த கஷ்டம்லாம் எப்போ தெரியுது? நான் என் பிள்ளைங்களை படிக்க வைக்கும் போது தான் என்னென்னு தெரியுது, நம்ம அப்பா அம்மா எப்படி கஷ்டப்பட்டுருப்பாங்கங்கிறது நமக்கு தெரியும். அப்போ அதுதான் சொல்கிறேன், நம்ம தாயையும் தகப்பனையும் கனம் பண்ணி வாழ வேண்டும், அவங்கள மதித்து வாழ வேண்டும். அவங்களுக்கு ஒரு சமயம் நம்ம அப்படி பண்ணலை அப்படின்னா அது நமக்கே பிரச்சனைகளாய் பாடுகளாய் மாறிவிடும். ஒரு தாயும் ஒரு தகப்பனும் தன்னுடைய பிள்ளைகளை சபிக்க மாட்டாங்க. என்ன தான் பிள்ளைங்க பார்க்கலனா கூட, என் பிள்ளை தானே, அது என்ன எப்படி இருக்கட்டும், நல்லா இருக்கட்டும் தான் நினைப்பாங்களே ஒழிய, ஒரு தாயும் மனசரிய ஒரு தகப்பனும் மனசரிய தன் பிள்ளைங்க நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறதே இல்லை. அது தாயினுடைய மனசு, அது தகப்பனுடைய மனசு. ஆனால் பிள்ளைகளுடைய மனசு அதை புரிந்து கொள்ளாததுனால இவங்க வாழ்க்கையில் வேறு வகையான பிரச்சனைகள் வருது. நான் எதுக்காக இதெல்லாம் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த பூமியில் நீங்களும் நானும் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக ஏசப்பா இந்த பூமியில் வச்சார். ஆனால் நம்ம வாழ்க்கை நல்லா இல்லை. காரணம் என்னென்னா, இந்த மாதிரி ஒரு சில மிஸ்டேக்ஸை நம்ம பண்ணுறோம். இப்போ பாருங்கள், என்னை எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ எங்கள் அப்பா அம்மாவை நான் பார்க்குறதுக்கு ரெடி, அவங்க தான் வர மாட்டேங்கிறாங்க. நான் என்ன பண்ணிகிட்ருக்கிறேன், அரியலூருக்கு எங்கள் அப்பாவையும் கூப்பிட்டுருக்கிறேன், எங்கள் அம்மாவையும் கூப்பிட்டுருக்கிறேன், வாங்க போதும், இது வரைக்கும் நீங்கள் கஷ்டப்பட்டதெல்லாம் போதும், உங்கள் 2 பேர்த்தையும் நான் பார்த்துக்கிறேன், உங்களுக்கு என்ன தேவையோ அதை நான் பார்த்துக்கிறேன், என் கூட வந்து இருங்க அப்படின்னு சொல்லி நான் கூப்பிட்றேன். ஆமாம், ஆனால் என்ன பண்ண மாட்டேங்கிறாங்க, வர மாட்டேங்கிறாங்க. ஆனால் ஒரு சிலர் தாய் தகப்பனுக்கு என் பிள்ளைங்க என்னை கூப்பிட மாட்டாங்களான்னு சொல்லி ஏங்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அந்த பிள்ளைங்க என்ன பண்ணுறதில்ல, தாய் தகப்பனை கூப்பிடுறதில்ல, அவங்கள ஒரு பாரமாக நினைக்கிறாங்க. ஆமாம், மருமகள்மாருக்கு அதுக்கு மேலே, மருமகள்கள்லாம் அதுக்கு மேலே இருக்கிறாங்க. நம்மளே சொந்தமாக, ஆமாம் பாருங்கள், என்னையெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, எனக்கு கல்யாணம் ஆகி 5 வருஷம் ஆகுதுன்னு சொன்னேன். எங்கள் அப்பா அம்மாவை அப்பா அம்மான்னு கூப்பிட்றேன்.
அதே மாதிரி தான் இன்றைக்கி வரைக்கும் எங்கள் மாமனார் மாமியாரை ஒரு நாள் மாமா அத்தை நான் என்ன பண்ணதே இல்லை, கூப்பிட்டதே இல்லை. கல்யாணம் ஆன புதுசுலேருந்து இன்றைக்கி வரைக்கும் மெர்சி அம்மாவை வந்து அம்மான்னு தான் கூப்பிடுவேன், மெர்சியோடைய அப்பாவை அப்பான்னு தான் கூப்பிடுவேன். ஏன் அந்த பழக்கத்தை நான் வச்சுக்கிட்டேன் அப்படின்னா, அப்படி அம்மா அப்பான்னு கூப்பிட்டாதான் எங்கள் அம்மா அப்பாவை நான் எந்த அளவுக்கு நேசிக்கிறேனோ அதே நேசத்தை என்ன பண்ண முடியும், இவங்க மேலே காண்பிக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக தான். இன்றைக்கி வரைக்கும் எங்கள் மாமனார் மாமியார் நீங்கள் கேட்டு பாருங்கள், ஒரு நாள் நான் அவங்கள மாமான்னு கூப்பிட்டதில்ல, அத்தைன்னு கூப்பிட்டது ஒரு அம்மான்னு தான் கூப்பிடுவேன், அப்பான்னு தான் கூப்பிடுவேன். இப்போ வரைக்கும் இல்லை, எப்போ வரைக்குமே நீ அப்படி தான் கூப்பிடுவேன். காரணம் என்ன அப்படின்னா, பைபிள் சத்தியம் அதை போதிக்குதுங்க. நம்ம அம்மா அப்பாவை எப்படி நேசிக்கிறோமோ அதே மாதிரி தான் நம்ம மாமனாரையும் நேசிக்கணும், நம்ம மாமியாரையும் நேசிக்கணும். அவங்க நம்மளுக்கு உதவியாக இருக்கிறாங்களோ உபத்திரமாக இருக்கிறாங்களோ அது ரெண்டாவது பட்சம், அவங்க நமக்கு செய்கிறாங்களோ செய்யலையோ அது அடுத்த பட்சம், அதெல்லாம் வேற. கடவுள் பார்க்குறது என்ன அப்படின்னா, பைபிள் என்ன, ஃபுல் பைபிள் என்ன சொல்லுது, ஒன்றுமே இல்லை. உன்னையை நேசிக்கிறது போல் நீ உங்கள் அப்பா அம்மாவை நேசிக்கிற மாதிரி அவங்க அப்பா அம்மாவை என்ன பண்ணு நேசி. உன் அக்கா தங்கச்சியை நேசிக்கிற மாதிரி உன் தங்கச்சியினோட உன் மனைவியினுடைய அக்கா தங்கச்சி என்ன பண்ணணும், நேசிக்கணும். நான் அடிக்கடி சொல்லுவேன், மெர்சிக்கு ரெபேக்கா தங்கச்சின்னா எனக்கும் அது தங்கச்சி தான், ஷாம் டேனியல் தம்பினா எனக்கும் அது தம்பி தான். நான் அப்படி தான் பார்ப்பேன். என் தங்கச்சிங்களுக்கு என்ன முன்னுரிமை கொடுக்குறேன், அவங்க வாழ்க்கையில் முன்னேறி வருவதற்கு என்ன ஆலோசனை கொடுக்குறனோ அதே ஆலோசனை தான் என்ன பண்ணுவேன் இவங்களுக்கும் கொடுப்பேன். ஏன்னா உன்னை நேசிக்கிறது போல் பிறனையும் நேசி. இந்த சத்தியமெல்லாம் தெரிஞ்சாதான் நம்ம வாழ்க்கையில் என்ன பண்ண முடியும், நன்றாய் இருக்க முடியும். இல்லை அப்படிலாம் வாழல, நான் மனம் போன போக்கில் வாழ்கிறேன் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ இந்த நாட்களில் நான் எங்கள் அப்பா அம்மாவை பார்க்காம அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்யாமல் நான் வாழ்ந்து கொண்டு இருந்தேன். ஆனால் நாளைக்கு என் பிள்ளைங்க என்ன பண்ண மாட்டாங்க, என்னைய வாய்ப்பே இல்லை, 100% வாய்ப்பு இல்லை. நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. ஆமாம், முதியோர் இல்லத்தில் நான் இப்பயே என்னை கொண்டு போய் சேர்த்துருவான் ஜாகின். ஆமாம், அப்படி தான் ஆயிரும். அப்போது இந்த சத்தியமெல்லாம் அவங்களுக்குள்ளே போகணும்னா நம்ம ஜெபிக்கணும். என்ன பண்ணணும், ஜெபிக்கணும். ஆண்டவரே என் பிள்ளையை ஆசீர்வதிங்க, என் மகனை ஆசீர்வதிங்க, என் மருமகளை ஆசீர்வதிங்க, என் மருமகனை ஆசீர்வதிங்க, என் பேர பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, அவங்க நல்லா இருக்கணும், அவங்க நீடித்து இருக்கணும். அதெல்லாம் நடக்கணும்னா அவங்க தாய் தகப்பனாக இருக்கிற உங்களை முதல்ல ரெஸ்பெக்ட் பண்ணி ஆகணும், கனம் பண்ணி ஆகணும். ஒரு வசனத்தை வச்சுருக்குறாங்க பாருங்கள், ஆதியாகமத்தின் புத்தகத்தில் 2வது அதிகாரம் 24வது வசனம் வாசிங்க. ஆமாம், இந்த ஒரு வசனம் தப்பாக புரிந்து கொண்டாங்க. இதில் என்ன சொல்லப்பட்டிருக்குதுன்னா, ஒரு கணவன் மனைவியாக ஆன பிறகு, திருமணம் முடிந்த பிறகு பைபிள் என்ன சொல்லுது அப்படின்னா, தன் தகப்பனையும் தாயையும் விட்டு தன் மனைவியோடு என்ன பண்ணணும், ஒரே சரீரமாக வாழணும் அப்படின்னு சொல்லுது. இதை பைபிள் படித்தவங்க தப்பாக புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, கல்யாணம் பண்ணிட்டா அப்பாவையும் அம்மாவையும் விட்டுட்டு மனைவியோட போயிடணும் அப்படின்னு நினச்சிட்டாங்க. வசனம் அது ரொம்ப தெளிவாக இங்கிலீஷ் பைபிளில் அப்படி சொல்லலை. தன் தாயையும் தகப்பனையும் விட்டுன்னு இங்கிலீஷ் பைபிள் இல்லை, தன் தாயையும் தகப்பனையும் சேர்த்துன்னு இருக்குது. இது நிறைய பேருக்கு தெரியாது. நான் திருமணம் பண்ண இந்த கல்யாணத்தில் சர்ச்சில் கல்யாணம் பண்ணி வைப்பாங்க பாருங்கள், அங்கேயே நான் பார்த்துருக்கிறேன். பல ஊழியர்களே அதை பிரசங்கிச்சிருக்கிறாங்க. விட்டு மனைவியோடு இசைந்திருக்க கடவன், விட்டால் மனைவியோடு இசைந்திருக்கவே முடியாது. என்ன பண்ண முடியாது. இப்போது அதுக்கு பல காரணங்கள் இருக்குது, நேர்மையான காரணங்கள் இருக்குது. ஒரு சில சகோதரர் நல்ல சகோதராக இருப்பாங்க, பிரதர் நான் என் மனைவியும் என்னுடைய அம்மாவும் நல்லா ஒன்றா இருக்கணும்னு தான் நினைக்கிறேன். அவங்க 2 பேரும் என்ன ஆகிறது இல்லை, ஒன்றா இருக்கிறது இல்லை. இது ஒரு பிரச்சனை. இதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அதான் நான் சொன்னது, உன்னை நேசிக்கிறது போல் பிறனையும் நேசி. இப்போது நான் இப்போ என்னுடைய மாமனார் மருமகன் மாமனார் மாமியார் இருக்காங்க அப்படின்னா, எங்கள் அப்பா அம்மா என்ன பண்ணுறாங்க, ஏதோ ஒரு சூழ்நிலையில் எங்கள் அப்பா அம்மா என்னை திட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்னை திட்டுறாங்க இல்லை ஏதோ ஒன்று பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க என்னுடைய சொந்த தாயும் தகப்பனுமா இருக்கிறதுனால நான் என்ன பண்ணிடுறேன், அந்த நேரத்தில் கொஞ்சம் கோவப்பட்டாலும் திரும்பி என்ன பண்ணிடுறேன், அவங்களோட அனுசரிச்சிடுறோம். ஆனால் இதே எங்கள் மாமனாரோ மாமியாரோ என்னை எதாவது திட்டாங்க அப்படின்னா அனுசரிக்க மாட்டேங்கிறோம். காரணம் என்னென்னா, இவங்கள மாதிரி இவங்களை நினைக்கிறது இல்லை, வேறு ஒன்றுமே இல்லை. இன்றைக்கி ஏன் மாமியாருக்கும் மருமகளுக்கும் ஒத்து வரல, மாமனாருக்கும் மருமகனுக்கும் கூட ஒத்து வந்துடுது, மாமியாருக்கும் மருமகளுக்கு என்ன பண்ணுறதே இல்லை, ஒன்றுமே இல்லை. ஒரே ஒரு விஷயந்தான், இவங்க சொந்த தாயை நேசிக்கிறது போல் இவங்க நேசிக்கிறது இல்லை, அவங்களும் சொந்த மகளை நேசிக்கிறது போல் இவங்களை என்ன பண்ணுறதில்ல, நேசிக்கிறது. அவங்க பாருங்கள், அவங்க சொந்த மகள் இருப்பாங்க, அந்த மகள் பயங்கரமாக திட்டும் அவங்கள, அதெல்லாம் கேட்டுக்குவாங்க. ஏன்னா என்னதான் இருந்தாலும் யார் அது, நம்ம பிள்ளை தானே, நம்மளை திட்டினாலும் பரவாயில்லன்னு சொல்லி திரும்பி சேர்ந்துக்குவாங்க. அதே மருமக திட்டிருச்சுன்னா என்ன பண்ணுவாங்க, கேட்க மாட்டாங்க.
அதே தான் ஆப்போசிட்டும். அந்த மருமகள் வந்து அவங்க அம்மா சொன்னாங்கன்னா கேட்டுக்குவாங்க, அவங்க அம்மா திட்டுவாங்க, அவங்க அம்மா திட்டினாங்கன்னா கேட்டுக்குவாங்க, அவங்க அம்மா அடித்தா கூட என்ன பண்ணுவாங்க, வாங்கிக்குவாங்க. அதே மாமியார் எதாவது சொல்லிட்டா அவ்வளோதான், வீடு ரெண்டாயிரம். எனக்கே எடுத்துக்கிட்டிங்கன்னா மெர்சியும் எங்கள் அம்மாவையும் மெர்சியும் ஒரு 10 நாள் எங்கள் வீட்டில் விட்டுன்னு வச்சுங்க, 10வது நாள் 2 பேர்த்தில் யாரோ ஒருத்தர் மூஞ்சி தூக்கிட்டு தான் இருப்பான். நான் இந்த 5 வருஷத்தில் கண்ட மிகப்பெரிய உண்மை. ஆமாம், உண்மைன்னா உண்மை தானே சொல்லணும். ஆனால் என்னையும் மெர்சி அப்பாவையும் ஒன்றா விட்டு பாருங்கள், எவ்வளோ நாளானாலும் இருப்போம். ஏன்னா நாங்கள் 2 பேரும் அதிகம் பேசிக்க மாட்டோம். அவர் ஃபோனை பார்த்துட்டு இருப்பார், நான் என் ஃபோனை பார்த்துட்டு இருப்பேன். அல்லேலூயா. அதனால் பல வருஷங்கள் ஆனாலும் எங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் வரும். ஆனால் பெண்ணுக்கும் மட்டும் வந்துக்கிட்டே இருக்கும். நான் ரொம்ப நாள் யோசிப்பேன், இந்த பிரச்சனை எல்லாத்துக்குமே இருக்குதே பாஸ்டர், எல்லாத்துக்குமே இருக்குதே ஏசப்பா. என்னன்னு கேட்டால் ஒன்றுமே இல்லைப்பா, அவங்க அம்மாவை நினைக்கிற மாதிரி உங்கள் அம்மாவை நினச்சிட்டாங்கன்னா பிரச்சனையே இல்லை. அதே மாதிரி அந்த மாமியாரும் அவங்க மகளை நினைக்கிற மாதிரி இந்த மகளை நினச்சிட்டா பிரச்சனையே இல்லை. அது மட்டும் என்னன்னு தெரில, சிங்கே ஆக மாட்டேங்குது. சரி பரவாயில்ல, படுங்க ஐயா, முடியலன்னா படுங்க, அதில் இது இடிச்சு விட்றாதீங்க, கர்த்தர் நல்லவர். சரி, இன்றைக்கி சொல்லப்படுகிற சத்தியம் இது ஒன்றே தான், ஒரே ஒரு சத்தியம்தான். கவனமாக கேட்டுங்க. நம்ம நன்றாய் வாழ வேண்டும், இந்த பூமியில் நீடித்து இருக்கணும். இந்த பூமியில் எப்படி இருக்கணும், நீடித்து இருக்க வேண்டும். அதுக்கு நம்ம செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று, தாயையும் தகப்பனையும் கனம் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் சொல்லலாம், எங்கள் அப்பா அம்மாலாம் செத்து போயிட்டாங்க பிரதர், எங்கள் அப்பாவும் இல்லை எங்கள் அம்மாவும் இல்லை அப்படின்னா, உங்களுக்கு கண்ணுக்கு அறிஞ்ச வேறு தாயும் தகப்பனும் யாராவது இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்யும் பாருங்கள். ஆட்டோமேட்டிக்காக உங்கள் பிள்ளைகள் எல்லாம் உங்களை திரும்பி பார்க்குப்பாங்க, உங்களுடைய சூழ்நிலைகள் எல்லாம் மாறி வரும். உங்கள் வாழ்க்கை அப்படியே இருக்கிறது தலைகளாய் மாறி உங்கள் சரீரத்தில் இருக்கிற வியாதிகள் நீங்கும், உங்கள் சரீரத்தில் இருக்கிற சுகவீனங்கள் பலவீனங்கள் நீங்கும், உங்கள் கடன் பிரச்சனைகள்லாம் நீங்கும். இதுக்கும் என்ன லிங்க்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆண்டவர் அதுக்கும் இதுக்கும் தான் லிங்கே வச்சுருக்கிறார். நீ உங்கள் அப்பாவையும் அம்மாவையும் கனம் பண்ணி வாழ்ந்த அப்படின்னா உன் வாழ்க்கை நல்லாயிருக்கும், நீ நீடித்து இருக்க முடியும். இதை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இது நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் அனுசரித்து அதை ஏற்றுக்கொண்டு பாருங்கள். உண்மையாக சொல்கிறேன், நம்ம வாழ்க்கையில் நம்ம நல்லா இருப்போம். நம்ம பலவீனங்கள் எல்லாம் மாறிடும், சுகவீனங்கள் எல்லாம் மாறிடும். இந்த வார்த்தையினுடைய வல்லமை நம்மளை அப்படியே ஆட்கும். அல்லேலூயா. அதனால் தாயையும் தகப்பனையும் கனப்படுங்க. சின்ன பிள்ளைகளுக்கு இப்போ இருந்தே என்ன பண்ணி கொடுக்கணும், நம்ம சொல்லிக் கொடுக்கணும். தாயையும் தகப்பனையும் என்ன பண்ணணும், கனம் பண்ணணும், அவங்கள ரெஸ்பெக்ட் பண்ணணும். அவங்க தான் எல்லாமே நம்மளுக்கு. இந்த பூமிக்கு நம்ம வரதுக்கு காரணமாக இருந்தது யார்? கடவுள் காரணம், அது இல்லைன்னு சொல்லலை. ஆனால் கடவுள் யார் மூலமாக நம்மளை இந்த பூமி கொண்டு வந்தார்? அந்த தாயும் தகப்பனும் நம்மளை மதிக்கிறாங்களோ இல்லையோ, நம்மளை ஒரு பொருட்டாக எண்ணுறாங்களோ இல்லையோ, நம்மளை வெறுக்கிறாங்களோ இல்லையோ, அதெல்லாம் கவலை இல்லை. நம்ம அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை என்ன பண்ணணும், செய்யணும். நான் சொல்லியிருக்கிற விவரம் எல்லாருமே என்ன சொல்லுவாங்க, நம்ம கல்யாணம் பண்ணிட்டு வந்தால் புள்ள அவ்வளோதான், நீ அவ்வளோதான், புருஷன் அவங்கள தான் பார்த்துக்கணும் அப்படின்பாங்க. இல்லை, நான் இப்போயும் சொல்லிட்டு இருக்கிறேன், உங்கள் அப்பாவையும் சரி உங்கள் அம்மாவும் சரி அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை நீ செய்யணும்னு நான் என் மனைவிக்கு சொல்லிட்டு தான் இருக்கிறேன். ஆமாம், அடுத்த மாதத்துலேருந்து மெர்சி அம்மாவுக்கு கூட ஏதாவது உதவி செய்யணும்னு நான் சொல்லிட்டு இருக்கிறேன், சம்பளம் வாங்கி. எனக்கே என்ன உதவி செய்ய பல ஆட்கள் வேணும் தான். இருந்தாலும் நம்ம என்ன பண்ணணும், நம்மளால் முடிந்த உதவிகளை செய்யணும். ஏன்னா வசனம் தெரிஞ்சிருச்சு, நம்ம நல்லா இருக்கணும்னா தாயும் தகப்பனும் சந்தோஷமாக இருக்கணும். நம்ம தாயும் தகப்பனும் சந்தோஷமாக இருந்தாங்கன்னா நம்ம நல்லா இருப்போம். நாளைக்கு அதெல்லாம் பலன்களாக நம்ம மாறி நம்ம வாழ்க்கையில் என்ன பண்ணோம் வரும். இந்த நாளில் இந்த வார்த்தையின்படி கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நாம் நன்றாக இருப்போம், நம்முடைய நாட்கள் நீடித்திருக்கும். கண்களை மூடி நாம் செபிக்கலாம். பரிசுத்தமுள்ள தகப்பனே, உமது நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம், உடைய நாமத்தை நாங்கள் கனப்படுத்துகிறோம், உடைய நாமத்தை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளிலே நீர் எங்களோடு பேசின நம்முடைய ரேமா வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் சொன்னீர், உன் நாட்கள் நீடித்திருக்கும், நீ நன்றாக இருப்பாய் என்று சொன்னீர். இந்த வார்த்தையின் வல்லமை இந்த நாளில் இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருவரின் மீது ஊற்றப்படட்டும். எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் நன்றாக இருப்பதற்கும் ஆண்டவரே நாங்கள் நீடித்திருப்பதற்கும் எங்கள் தாயையும் தகப்பனையும் கனம் பண்ண வேண்டும் என்று சொல்லி நீர் எங்களுக்கு போதித்திருக்கிறீர். நம்முடைய வார்த்தைகளின்படியே எங்களுக்கு ஆக கடவுது, நம்முடைய வார்த்தைகளின்படியே எங்களுக்கு ஆக கடவுது. எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா போராட்டங்களும் நீங்குவதாக, எல்லா பலவீனங்கள் நீங்குவதாக, எல்லா சுகவீனங்கள் நீங்குவதாக, எல்லா பிரச்சனைகள் போராட்டங்கள் நீங்குவதாக, எல்லா கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வருவதாக, நாங்கள் எங்கள் தாயையும் தகப்பனையும் கனம் பண்ணி வாழ்வதற்கு கர்த்தர் உதவி செய்வீராக என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் எங்களை நேசிக்கிறது போல, எங்கள் சொந்த தாயும் தகப்பனையும் நேசிக்கிறது போல, நாங்கள் எல்லோரையும் சொந்த தாயாக, தகப்பனாக, சொந்த சகோதரனாக, சொந்த சகோதரியாக நாங்கள் நேசிப்பதற்கு தேவன் எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே, உங்கள் வார்த்தை எங்கள் வாழ்க்கையில் நிறைவேறட்டும். இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொருவர் மீதும் உங்கள் தெய்வீகமான வல்லமை தங்கியிருக்கட்டும். ஆசீர்வதிக்கிறேன்.
இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா.